முயன்றால் முடியாதில்லை, முயலாவிட்டால் உனக்கு என்று ஏதுமில்லை. வணக்கம். நீங்க எக்ஸாம் தமிழ் சேனலுக்கு நான் என்ன வீடியோ கூட ஷேர் பண்ணிக்க பண்ண மாட்டேன். டைட்டில் பார்த்த மாதிரி, அதாவது பிபிஏ பேச்சுலர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிசினஸ் ரெலவெண்டான ஒரு கோர்ஸ் உங்களுக்கு. ஸோ இது பார்த்தா 3 இயர்ஸ்க்கான யூஜி கோர்ஸ். ஸோ இந்த கோர்ஸ் முடிச்சோம் அப்படின்னா பேங்க் ஜாப் எப்படி கிடைக்கும், முக்கியமாக பேங்க்ல எந்தெந்த போஸ்டிங்க்கு நீங்க அப்ளை பண்ண முடியும். சப்போஸ் பார்த்தோம்னா ஹையர் ஸ்டடிஸ் ஏதாவது சூஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ரா கவர்மெண்ட் பேங்க் ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு என்னென்ன மாதிரியான ஹையர் ஸ்டடிஸ்லாம் சூஸ் பண்ணலாம். இப்போ சப்போஸ் எம்பிஏ படிக்கிறீங்க அப்படின்னா என்ன ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணோம் அப்படின்னா நிறைய கவர்மெண்ட் பேங்க் ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பிபிஏல வர சிலபஸ்க்கும் பேங்க் எக்ஸாமோட சிலபஸ்க்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா, அதாவது முக்கியமா ஈஸியா கிராக் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க. முக்கியமா பிபிஏ படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய பேத்துக்கும், இல்ல ஆல்ரெடி பிபிஏ படிச்சுட்டு இருக்க நிறைய பேத்துக்கும் பிபிஏ முடிச்சோட என்ன மாதிரியான கவர்மெண்ட் பேங்க் ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற பேசிக் டீடைல் தெரிஞ்சுக்க, பிளஸ் சிலபஸ் டீடைல் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தா பிபிஏ, அதாவது பேச்சுலர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேத்தோட ஒரு ஆப்ஷனா இருக்கு. பிபிஏ பொறுத்தவரைக்கும் எலிஜிபிள் அப்படின்னு எடுத்தா +1+ல என்ன குரூப் எடுத்தவங்க வேணாலும் படிக்கலாம். நீங்க ஆர்ட்ஸ் எடுத்துக்கலாம், சயின்ஸ் எடுத்துக்கலாம், இல்ல காமர்ஸ் எடுத்துக்கலாம், இல்ல சயின்ஸ்ல பியூர் சயின்ஸ் எடுத்துக்கலாம், மேக்ஸ் ரெலவெண்டான குரூப் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எந்த குரூப் எடுத்தவங்க வேணாலும் படிக்கலாம் அப்படிங்கிற எலிஜிபிள் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பிபிஏல பார்த்தா எக்கச்சக்கமான ஸ்ட்ரீம் இருக்கு உங்களுக்கு. ஹெச்ஆர்ல இருந்து, மார்க்கெட்டிங்ல இருந்து, பினான்ஸ்ல இருந்து, டிஃபென்ஸ் மேனேஜ்மெண்ட், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஆபரேஷன் மேனேஜ்மெண்ட், சிஸ்டம் மேனேஜ்மெண்ட், ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட், அது மட்டும் இல்லாமல் பார்த்தா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரெலவெண்டா, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்டா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தா பிபிஏ முடிச்சா கவர்மெண்ட் பேங்க் ஜாப் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மோஸ்ட்லி கவர்மெண்ட் பேங்க் ஜாப் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒரு 80-85% மேல எலிஜிபிள் அப்படின்னு எடுத்துட்டாவே, அதாவது எந்த டிகிரி முடிச்சவங்க வேணாலும் அப்ளை பண்ணலாம். நீங்க பிபிஏ முடிச்சிருக்கலாம், பிசிஏ முடிச்சிருக்கலாம், பிகாம் முடிச்சிருக்கலாம், பிஏ முடிச்சிருக்கலாம், இன்ஜினியரிங் முடிச்சிருக்கலாம், இல்ல மெடிக்கல் லைன்ல கூட ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கலாம். ஸோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமா பேங்க் ஜாப் அப்படின்னு எடுத்துட்டா உங்களுக்கு ஒரு எஸ்பிஐ, அதாவது பெஸ்ட் பேங்க் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு எடுத்தா எஸ்பிஐ பார்த்தா பெஸ்டா இருக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் வேகன்சி அதிக அளவில் வரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தா ஐபிபிஎஸ் அப்படிமாங்க. இது ஒரு சென்ட்ரலைஸ்டு பேங்க் எக்ஸாம் உங்களுக்கு. அதாவது ஒரு கிட்டத்தட்ட 10-20 பேங்க் பார்த்தோம்னா உங்களுக்கு கனரா பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், அது மட்டும் இல்லாமல் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், இந்த மாதிரியான பேங்க்லாம் அவங்களோட வேகன்சியை இந்த ஐபிபிஎஸ் மூலியமா உங்களுக்கு ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தா ரூரல் ஏரியாக்கே தனியாக பார்த்தோம்னா உங்களுக்கு ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி அப்படிங்கிற எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. அதாவது ரீஜனல் ரூரல் பேங்கான எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தமிழ்நாடு கிராம பேங்க், கர்நாடகா கிராம பேங்க், இந்த மாதிரியான பேங்க்ல இது அண்டர்ல வரும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்டா இருக்கோ அது சூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி அதிகப்படியான வேகன்சி அனௌன்ஸ் பண்றது, அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்து பார்த்தோம்னா ஃப்ரீக்வெண்டா வேகன்சி அனௌன்ஸ் பண்றது அப்படின்னு எடுத்தா இந்த 3 பேங்க் தான் வரும். பேங்க் எக்ஸாம் தான் வரும் உங்களுக்கு, கவர்மெண்ட் பேங்க்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா. இதுவே இது மட்டும் இல்லாம உங்களுக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கு, நபார்ட் பேங்க் இருக்கு. பட் இதுக்கெல்லாம் பார்த்தோம்னா வேகன்சி லெவலும் கொஞ்சம் லோவா இருக்கும், எக்ஸாமும் ரொம்ப டஃபா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃப்ரீக்வெண்டா வேகன்சி வராது உங்களுக்கு. எப்போ உங்களுக்கு வேகன்சி தேவைப்படுதோ அப்போ ஃபில் பண்ணுவாங்க. ஒவ்வொரு வருஷமே நோட்டிபிகேஷன் வரும், அப்ப நம்மளால எதிர்பார்க்க முடியாது. ஸோ நீங்க பேங்க் ஜாப்க்கு பிகினர்ஸா இருக்கீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த 3 ஜாப் ட்ரை பண்ணி பாருங்க, கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா என்னென்ன மாதிரியான போஸ்டிங் ட்ரை பண்ணலாம். இப்போ பிபிஏ முடிச்சிருக்கோம் அப்படின்னா என்னென்ன போஸ்டிங் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, அதாவது எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான எல்லா ஜாப்புமே நீங்க ட்ரை பண்ணலாம். பேங்க் ஜாப் பொறுத்தவரையா கிளர்க், பிஓ 2 போஸ்ட்டுமே எந்த டிகிரி முடிச்சவங்க எல்லாம் அப்ளை பண்ணலாம். பேங்க் ஜாப் பொறுத்தவரை மினிமம் எலிஜிபிள் கண்டிப்பா ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு தான் வச்சிட்டு இருக்காங்க. சப்போஸ் நீங்க ஃபைனலி படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்க ஆப்ஷன் பேஸ்ல நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிளரிக்கலுக்கு ஒரு சில டிபார்ட்மெண்ட்ல இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க ரயில்வே போர்ட்ல எஸ்எஸ்சி எல்லாம் ட்ரை பண்றீங்க அப்படின்னா ஒரு கிளரிக்கல் அசிஸ்டன்ட் அப்படின்னா +2 முடிச்சிருந்தா போதும், 10th முடிச்சிருந்தா போதும், அந்த மாதிரி சொல்லுவாங்க. பட் பேங்க் பொறுத்தவரை மினிமம் எலிஜிபிள் கிளரிக்கலுக்கு நீங்க அப்ளை பண்ணா கூட ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க பிபிஏ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எஸ்பிஐல கண்டக்ட் பண்ற, ஐபிபிஎஸ்ல கண்டக்ட் பண்ற, ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பில கண்டக்ட் பண்ற கிளர்க், பிஓ 2 போஸ்ட்டுக்குமே நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் எல்லாத்துலயுமே கிளர்க் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஐபிபிஎஸ்ல உங்களுக்கு கிளர்க் அப்படிம்பாங்க, எஸ்பிஐல பார்த்தா ஜூனியர் அசோசியேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பில பார்த்தா உங்களுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளர்க் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு ஒரு என்ட்ரி லெவல் போஸ்டிங் மாதிரி போடுவாங்க உங்களுக்கு. அதாவது பேங்கோட டெய்லி ஆக்டிவிட்டியை பார்க்கறது, இந்த மாதிரியான போஸ்டிங் தான் இருக்கும் உங்களுக்கு கிளர்க் அப்படின்னா. இதுவே பிஓ அப்படின்னா ஒரு ஆஃபீஸர் லெவல் வேகன்சி ஃபில் பண்றாங்க. முக்கியமா ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர், இந்த இதுக்கு ஈக்குவலான போஸ்டிங் போடுவாங்க உங்களுக்கு. ஸோ உங்க ஸ்கில் பேஸ்ல நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். பிஓக்கு இன்டர்வியூ இருக்கும், கிளர்க்கு இன்டர்வியூ இருக்காது உங்களுக்கு. ஸோ நீங்க பிபிஏ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம், கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. உங்களுக்கு கிளரிக்கல் லெவலே போதும் அப்படின்னா கிளரிக்கல் போஸ்டிங் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல ஆஃபீஸர் லெவலில் போகணும், ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆகணும் அப்படின்னா பிஓ லெவல் போஸ்டிங் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சேலரி பார்த்தா ஒரு கிளரிக்கல்ல போறீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டார்டிங் சேலரி ஒரு 20,000 இந்த ரேஞ்சில் கிடைக்கும். இதுவே ஒரு பிஓ ஆகிறீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டார்டிங் சேலரி ஒரு 35,000 இந்த ரேஞ்சில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
ஸோ எல்லாமே உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் எஃபோர்ட் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா பேங்க் ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. நெக்ஸ்ட் நம்ம பிபிஏல படிக்கிற சிலபஸ்க்கும் பேங்க் எக்ஸாமோட சிலபஸ்க்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா, சேம் டாபிக் வருமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்புகளே இல்லை. உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பிபிஏ பொறுத்தவரை இங்கே மேனேஜ்மெண்ட் ரெலவெண்ட்டான டாபிக் தான் எல்லாமே படிப்பீங்க. முக்கியமாக வந்து பார்த்தா ஒரு பிஸ்னஸ் எப்படி ரன் பண்ணுறது, அந்த பிஸ்னஸில் ஹச்ஆர் ரெலவெண்ட்டாக ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா எப்படி சரி பண்ணுறது, அதுவே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா எப்படி சரி பண்ணுறது, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லை எப்படி டெவலப் பண்ணிக்கிறது, ஒரு பிசினஸை எப்படி அனலிட்டிக்ஸ் பண்ணிக்கிறது. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா டாபிக் தான் சிலபஸ்ல வந்து உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பாங்க. பட் பேங்க் ஜாப் பொறுத்தவரையும் பார்த்தா உங்களுக்கு ரீசனிங், ஆப்டியூடு, இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ், இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா பேங்கிங் ரெலவெண்டான கொஸ்டின், இந்த மாதிரியான ஒரு 6 டாபிக்ல இருந்தால் மோஸ்ட்லி கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு பிபிஏலோட சிலபஸ்க்கும் பேங்க் எக்ஸாமோட சிலபஸ்க்கும் எந்த சம்மந்தமே இருக்காது. உங்களுக்கு எல்லாமே டிஃப்ரெண்ட் டாப்பிக்காக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணக்கான வாய்ப்புகள் இருக்கா. சப்போஸ் நீங்கள் பிபிஏ எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காலேஜுக்கு அந்த பெர்சன்டேஜுக்கு இம்பார்ட்டன்ட் வந்து கம்மியாக கொடுத்தேன். அதாவது காலேஜோட சப்ஜெக்ட்க்கு இம்பார்ட்டன்ட் கம்மியாக கொடுத்து குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் வச்சிருந்தா போதும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் காலேஜில் கிடைக்கிற டைம் யூஸ் பண்ணி, ஈவினிங் டைம் யூஸ் பண்ணி, இல்லை வீக்கெண்ட் டைம் இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு சென்டர் போயோ இல்லை ஓன் ப்ரிப்பரேஷன்லையோ இந்த மாதிரியான பேங்க் எக்ஸாம்க்குலாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் பேங்க் ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. பட் பிபிஏட சிலபஸ்க்கும் பேங்க் எக்ஸாமோட சிலபஸ்க்கும் எந்த சம்பந்தமே இருக்காது. உங்களுக்கு எல்லாமே டிஃப்ரெண்ட் டாப்பிக்காக தான் வரும் உங்களுக்கு. ஸோ இதில் கிளர்க் அப்படின்னு எடுத்தால் உங்களுக்கு ப்ரிமிலரி, மெயின் எக்ஸாம் 2 எக்ஸாம் தான் இருக்கும். அது ப்ரிமிலரி பொறுத்தவரையும் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட மார்க் மேலே வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் மெயின்க்கு அந்த மாதிரியான ரவுண்ட் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. மெயின் எக்ஸாம் அப்படின்னு எடுத்தால் நீங்கள் எவ்வளோ கட் ஆஃப் வாங்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி கிளரிக்கல் போஸ்டிங் வந்து போடுவாங்க. இதுவே நீங்கள் பிஓ ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிமிலரி வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தா குவாலிஃபைங் மார்க்காக தான் எடுத்துக்குவாங்க. மெயின் ப்ளஸ் இன்டர்வியூவில் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் போஸ்டிங் வந்து போடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பிஓ பொறுத்தவரையும் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினும் வரும். ப்ளஸ் வந்து பார்த்தா இந்த டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டினும் வரும். எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், இந்த மாதிரி இங்கிலீஷ் இல்லை ஹிந்தியில் நீங்கள் எழுதுகிற மாதிரி வரும். ஸோ நீங்கள் கம்யூனிகேஷனில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா பிஓ ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. ஸோ பிஓ ஜாப் அப்படின்னா ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஈக்குவலான போஸ்டிங் வந்து போடுவாங்க. ஸ்டார்டிங் சேலரி ஒரு 10,000க்கு மேலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா எஸ்பிஐ, ஐபிபிஎஸ், அது மட்டும் இல்லாமல் ஐபிபிஎஸ், ஆர்ஆர்பி எல்லாத்துலேயுமே கிளரிக்கல், அது மட்டும் இல்லாமல் பிஓ இந்த மாதிரியான வேகன்சி வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணுவாங்க. ஸோ ரெண்டுலேயுமே எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்கள் பிபிஏ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். பர்சன்டேஜும் ரொம்ப ஹை லெவலில் வச்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட் கிளியர் பண்ணியிருந்தாவே எல்லா பேங்க் ஜாப்புமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏஜ் லிமிட் அப்படின்னு எடுத்தால் கிளரிக்கல் பொறுத்தவரையும் 21 28 வயசு வரையும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுவே பிஓ அப்படின்னு எடுத்தால் 21 30 வயசு வரையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களோட கேட்டகரி பொறுத்து எஸ்சி, எஸ்டி, பர்சன் வித் டிசேபிலிட்டி, எக்ஸ் சர்வீஸ் மேன், இந்த மாதிரியான உங்களோட கேட்டகரி பொறுத்து இன்னும் ரிலாக்ஸேஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமோட ஃபீஸும் வந்து பார்த்தோம்னா உங்களோட கேட்டகரி பொறுத்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஜென்ரலாக ஒரு மாதிரி இருக்கும். இதுவே வந்து பார்த்தோம்னா அதர் கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. அது வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து செக் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி ஒரு 90% மேலே எல்லா கொஸ்டினுமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக தான் வரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இப்போ பிபிஏ முடிச்சிட்டோம், எக்ஸ்ட்ரா ஏதாவது ஹையர் ஸ்டடிஸ் படித்தோம் அப்படின்னா பேங்க் ஜாப் வந்து இன்னும் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. ஸோ அதுக்கு நீங்கள் படிக்க வேண்டிய கோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா எம்பிஏ படிங்க. எம்பிஏல முக்கியமாக வந்து பார்த்தா ஹச்ஆர், மார்க்கெட்டிங் இந்த 2 ஸ்ட்ரீம் எடுங்க. ஏன்னா மற்ற ஸ்ட்ரீம் எடுக்கிறவங்கள விட பேங்க் ஜாப் பொறுத்தவரைக்கும் ஹச்ஆர், மார்க்கெட்டிங் எடுத்தீங்க அப்படின்னா நிறைய ஜாப் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. முக்கியமாக ஐபிபிஎஸ், எஸ்பிஐ இதெல்லாம் எஸ்ஓ அப்படிங்கிற ஒரு வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படிம்பாங்க. ஸோ இதுக்கு கீழே உங்களுக்கு ஐடி ஆஃபீஸர், அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், மார்க்கெட்டிங் மேனேஜர், ஹச்ஆர் மேனேஜர், லா ஆஃபீஸர் இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் போடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து எம்பிஏ ஹச்ஆர் அப்படி இல்லை எம்பிஏ மார்க்கெட்டிங் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான மார்க்கெட்டிங் மேனேஜர், ஹச்ஆர் மேனேஜர் இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. சப்போஸ் நீங்கள் எம்பிஏல கூட ஹச்ஆர் இல்லைன்னா மார்க்கெட்டிங் முடிக்கலைன்னா கூட போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மேனேஜ்மெண்ட் அப்படிம்பாங்க. அதில் நீங்கள் ஹச்ஆர் இல்லை மார்க்கெட்டிங் முடிச்சிருந்தா கூட இந்த மாதிரியான போஸ்டிங்க்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நிறைய அட்வான்டேஜ் இருக்குது இந்த போஸ்டிங் பொறுத்தவரை. என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தா ப்ரிமினரி பொறுத்தவரையும் காமனான டாபிக்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ரீசனிங், ஆப்டியூட், இங்கிலீஷ் டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரும். பட் மெயின் எக்ஸாம் பொறுத்தவரையும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்க டாபிக் ரெலவெண்டா. இப்போ ஹச்ஆர் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தோம்னா ஹச்ஆர் ரெலவெண்டான கொஸ்டினாக கேட்பாங்க. இல்லை நீங்கள் மார்க்கெட்டிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட்டிங் ரெலவெண்டான கொஸ்டினாக கேட்பாங்க. ஸோ அதனால ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒர்க்கும் வந்து பார்த்தோம்னா நீங்கள் என்ன போஸ்டிங் அப்ளை பண்ணுறீங்களோ, என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்களோ அதுக்கு ரெலவெண்டான ஒர்க் வந்து கொடுப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஹச்ஆர் வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஈக்குவலான போஸ்டிங் வந்து போடுவாங்க. இதுவே நீங்கள் மார்க்கெட்டிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல பேங்க்ல வந்து பார்த்தோம்னா ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஈக்குவலான போஸ்டிங் வந்து
வந்து போடுவாங்க. ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்தோம்னா மேனேஜர், சீனியர் மேனேஜர், இந்த மாதிரி GM வரையும் கூட போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சேலரி வந்து பார்த்தோம்னா ஸ்டார்டிங்ல ஒரு 30,000 மேல கிடைக்கும். பிளஸ் அலவன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும் உங்களுக்கு. முக்கியமா ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், டிஎன்எஸ் அலவன்ஸ், மெடிக்கல் பெனிஃபிட்ஸ், அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தோம்னா நீங்க எந்த சிட்டில ஒர்க் பண்றீங்களோ, எக்ஸ் சிட்டியா, ஒய் சிட்டியா, இஜெட் சிட்டியா, அதை பேஸ் பண்ணி உங்களோட ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் எல்லாமே டிஃபரெண்டா இருக்கும் உங்களுக்கு. இந்த எக்ஸ் சிட்டி, ஒய் சிட்டி, இஜெட் சிட்டில எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் பாப்புலேஷன் எவ்வளவு இருக்கு அதை பேஸ் பண்ணி பிரிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு அதை பொறுத்து சேலரி கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பிஓ, எஸ்ஓ ரெண்டுக்குமே ஆவரேஜா ஒரு 30,000 to 35,000 ஸ்டார்டிங் சேலரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது ஒரு ஆவரேஜ் சேலரி தான். ஸோ இதை விட கொஞ்சம் அதிகமாக தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தா பிபிஏ வந்து இனிமே தான் எடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்க நிறைய பேத்துக்கும், இல்லை பிபிஏ ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்க நிறைய பேத்துக்கும் பேங்க் ஜாப் ட்ரை பண்ணணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.